ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை நம்ம மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஒரு கதை. அது என்னன்னு பார்க்கலாமா? அது ஒரு சின்ன கிராமம். மண்ணின் வாசனை இன்னும் மறையாத ஒரு இடம். மாடுகளோட மணி சத்தம், காற்றுல ஆடுற மரங்களோட சத்தம். அந்த கிராமத்தில் தான் ஒரு பெண் இருந்தா. அவளுக்காக அவ கூட யாருமே இல்லை. ஆனால் அவள் எல்லாருக்காகவும் இருந்தா. எல்லாருக்கும் ஒரு அம்மா மாதிரி அவள் இருந்தா. அவ பேரு மீனாட்சி. அவ எல்லா உயிர்கள் மேலேயும் ரொம்ப அன்போட இருப்பா. அதிகமா பேச மாட்டா. ஆனா அவளோட செய்கைகள் தான் அவளோட குரலாவே இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் காலையிலயும் சூரியன் முழுசா மேலே வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேப்ப மரத்தடியில நிப்பா. கையில கொஞ்சம் தானியமும் மனசுல நிறைய கருணையும் இருக்கும். பறவைகள் தான் அவளோட நண்பர்கள். பறவைங்களோட கீச் கீச் சத்தம் தான் அவளுக்கு சந்தோஷம். அவ கையில கொஞ்சம் தானியத்தை வச்சுட்டு அந்த மரத்தடியில நிப்பா. அப்போ அவ கையில பறவைங்க உட்காந்து தானியத்தை சாப்பிடும். பறவைங்களுக்கு தெரியும், அந்த கை நம்மளை பிடிக்கிறதுக்காக இல்லை, நமக்கு உணவு கொடுக்கறதுக்காக தான் இருக்கு. அந்த கை நம்மளை பாதுகாக்கும்னு பறவைங்களுக்கு புரியும். மீனாட்சி அந்த பறவைங்க கிட்ட, உங்களுக்கும் இந்த உலகத்துல இடம் இருக்கு, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. இதையெல்லாம் பார்க்குற பக்கத்தில் இருக்கிறவங்க அவகிட்ட, இதெல்லாம் எதுக்கு? மனுஷங்க கிட்ட தான் கருணை காட்டணும். பறவைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதால என்ன கிடைக்க போகுது அப்படின்னு அவளை பார்த்து பேசுவாங்க. மீனாட்சி அவங்கள பார்த்து சிரிச்சா. அவங்க கிட்ட சண்டை போடலை, அவங்களுக்கு விளக்கமும் சொல்லலை. ஏன்னா அவளோட கடந்த காலம் அவளுக்கு ஞாபகத்தில் இருந்தது. ஒரு காலத்துல மீனாட்சி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டா. யாருமே அவளை புரிஞ்சுக்கல. சுத்தி இருக்கிற யாருமே அவளுக்காக நிக்கல. அப்போ அவளுக்கு துணையா இருந்தது இந்த அமைதியும், இந்த மரங்களும், இந்த பறவைங்களும் தான். அவ கத்துக்கிட்ட பாடம். மீனாட்சி அப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா. நமக்காக யாரும் இல்லைனாலும் நம்ம யாருக்காவது இருக்கணும் அப்படின்ற விஷயத்த அப்போ அவ புரிஞ்சுக்கிட்டா. ஒரு சின்ன குழந்தை அவளை பார்த்து கேட்டது, அக்கா, பறவைகள்லாம் உங்ககிட்ட பயப்படாம இருக்குது, தானியம் சாப்பிடுது, அது எப்படிக்கா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டது. அதுக்கு மீனாட்சி சிரிச்சா. அந்த சிரிப்புல வாழ்க்கை இருந்தது. அவ சொன்னா அந்த குழந்தைகிட்ட, நீ யாரையும் காயப்படுத்தாம மனசுல உண்மையான அன்போட பாசத்தோட இருந்தா இந்த உலகமே உனக்கு அழகா தெரியும் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட மீனாட்சி சொன்னா. இந்த உலகத்துல அதிகம் பேசுறவங்க இல்லை, அமைதியா நல்லது செய்கிறவங்க தான் மாற்றத்தை உருவாக்குறாங்க. மீனாட்சி பெரிய ஆள் இல்லை, அவகிட்ட புகழ் இல்லை, அவ பேரு கூட சிலருக்கு தெரியாது. ஆனா ஒரு மரத்தடி, ஒரு கை தானியம், மனசுல கருணை, அது போதும் அவளுக்கு இந்த உலகத்துல வாழறதுக்கு. நம்ம இந்த உலகத்தை மாத்தணும்னு அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தருக்கு இந்த நிமிஷம் நல்லது செஞ்சுட்டு அவங்களுக்கு ஆறுதலா இருந்து அவங்களுக்கு உதவியா இருந்தாலே அதுவே போதும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு கதையோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.